ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். இந்த பதிவில் துளசி விவாகம் அல்லது துளசி கல்யாணம் இவ்வருடம் எப்பொழுது வருகிறது, எப்படி செய்ய வேண்டும், துளசி விவாகத்தின் முக்கியத்துவம் பற்றி தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்காக பதிவிடுகிறேன். துளசி விவாகம் அல்லது துளசி கல்யாணம் என்பது ஒரு இந்து பண்டிகை. இதில் சாலக்கிராமம் அல்லது நெல்லி மரக்கிளையுடன் துளசிக்கு சம்பிரதாய திருமணம் நடைபெறுகிறது. துளசி கல்யாணமானது பருவமழையின் முடிவையும் இந்து மத திருமண பருவத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது. தீபாவளி பண்டிகைக்கு பிறகு வரும் துவாதசி திதியில் புனிதமான துளசி செடிக்கு திருமணம் செய்வார்கள். இந்த வருடம் 2025 துளசி விவாக முகூர்த்தம் நவம்பர் 2ஆம் தேதி வருகிறது. அதாவது துவாதசி திதி நவம்பர் 2ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு ஆரம்பமாகி நவம்பர் மாதம் 3ஆம் நாள் காலை 5 மணிக்கு நிறைவு பெறுகிறது. நவம்பர் 2ஆம் தேதி நாம் துளசி விவாகம் செய்து வைக்கலாம். அன்று செய்ய முடியாத சூழ்நிலை உள்ளவர்கள் நவம்பர் 2ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 5ஆம் தேதிக்குள் எப்பொழுது வேண்டாலும் செய்யலாம். நவம்பர் 5ஆம் தேதி பௌர்ணமி நாள் அன்றும் நாம் துளசி விவாகம் செய்யலாம். இப்பொழுது துளசி விவாகத்தின் முக்கியத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வேதங்களும் படி இந்த விவாகம் நடத்தும் பக்தர்கள் துளசி செடியை தங்கள் சொந்த மகளாய் கொடுத்து கன்னியாதான சடங்கை செய்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது. இந்து மதத்தின்படி கன்னியாதானம் என்பது ஒருவர் செய்யக்கூடிய மிக பெரிய தானமாகும். இந்த பூஜையை செய்வதன் மூலம் இந்த தானத்திற்கான பெருமையை பெறுகிறார்கள். எனவே துளசி விவாகம் செய்யும் வீட்டில் சுகம், செழிப்பு மற்றும் அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகிறது. இதை செய்பவர்களுக்கு விஷ்ணு லட்சுமியின் அருள் அக்ஷயமாக கிடைக்கும். இந்நாளில் விரதம் இருக்கும் கன்னி பெண்களுக்கு நல்ல கணவர் அமைவர். இப்பொழுது துளசி விவாகத்திற்கான புராண கதையையும் தெரிந்து கொள்வோம். ஜலந்தர் என்ற ஒரு அரக்கன் இருந்தான். அவன் தனது மோசமான செயல்களால் முக்கியத்துவம் பெற்று வந்தான். அவன் தன் மனைவி பிருந்தாவின் பக்தியால் தொடர்ந்து ஆட்சி செய்தான். அவள் விஷ்ணுவின் தீவிர பக்தை மற்றும் மிகவும் நல்லொழுக்கம் உள்ள பெண். அவள் தன் கணவரின் நல்வாழ்வுக்காக இரவும் பகலும் பிரார்த்தனை செய்தாள். ஜலந்தரின் தீய செயல்களால் கோபமடைந்த விஷ்ணு அவரது வேதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவு செய்தார். அவர் ஜலந்தரின் வடிவத்தை எடுத்து பிருந்தாவின் பிரம்மச்சரியத்தை ஏற்றுக்கொண்டார். இதன் காரணமாக ஜலந்தர் இனி பாதுகாக்கப்படவில்லை. போரில் தோற்று தனது முடிவை அடைந்தார். பிருந்தா உண்மையை உணர்ந்தபோது அவள் விஷ்ணுவை சபித்தாள். அவரை சாலிக்கிராமம் என்ற கல்லாக மாற்றினாள். பின்னர் அவள் தன் கணவரின் இறந்த உடலுடன் சேர்ந்து தன்னையும் தீக்கிரையாக்கி கொண்டாள். பின்னர் விஷ்ணு பிருந்தாவின் ஆன்மாவை துளசி என்ற தாவரமாக மாற்றி அவளை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்தார். அவளுடைய அடுத்த பிறவியில் பிரபோதினி ஏகாதசி அன்று சாலக்கிராமம் என்ற வடிவத்தில் விஷ்ணு தனது வாக்குறுதியை நிறைவேற்ற துளசியை மணந்தார். இந்த தனித்துவமான பண்டிகையை பக்தர்கள் நம்பிக்கையுடனும் பயபக்தியுடனும் கொண்டாடுகிறார்கள். துளசி விவாகம் புனிதமாக கருதப்படுகிறது. மேலும் பூஜை செய்யும் பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம், செழிப்பு மற்றும் அமைதியை பெறுகிறார்கள். இப்பொழுது துளசி விவாகம் எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். துளசி விவாகம் எப்படி செய்ய வேண்டும் என்றால், துளசி கல்யாணம் செய்யும் முதல் நாள் மாலை நேரத்தில் ஒரு நெல்லி செடியின் கிளையை கொண்டு வந்து நம் துளசி மாடத்தில் நட வேண்டும். மறுநாள் காலை துளசி செடியை மணப்பெண்ணாகவும் நெல்லி செடியை மணமகனாகவும் பாவித்து வஸ்திரங்கள், நகைகள், பூமாலைகள் கொண்டு அலங்காரம் செய்ய வேண்டும். நல்ல கோலம் போட்டு நெய் தீபம் ஏற்ற வேண்டும். பின் கிருஷ்ண அஷ்டோத்திரம், துளசி அஷ்டோத்திரம் கூறி பூஜை செய்து சம்பிரதாய கல்யாணம் செய்து தூப தீப ஆராதனை செய்து நெய்வேத்தியம் சமர்ப்பிக்க வேண்டும். இறுதியில் நெல்லிக்காய் தீப ஆரத்தி செய்ய வேண்டும். நெல்லிக்காய் தீப ஆரத்தி செய்து நாமும் நம் வாழ்க்கையில் ஆரோக்கியம், செழிப்பு மற்றும் அமைதியை பெறுவோம். நன்றி.